வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சாப்டூர்ல வேலை நடக்கு. ஒரு 1.5 ஏக்கர் இடத்துக்கு வந்து ஃபென்சிங் பண்ணி தர சொன்னாங்க. மேல வந்து மேடு மாதிரி ஏத்தி வச்சிருந்தாங்க. ஒரு 2 அடி ஹைட்ல வந்து இடம் ஏத்தி வச்சிருந்தாங்க. இடத்து மேலதான் போடுற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? அதோட விரிவு வந்து 1 மீட்டர் விரிவா போட்டு விட்டாங்க. அதில் நடுசுல ஃபென்சிங் கல் வர்ற மாதிரி மக்கள் வந்து குழி தோண்டிட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டா வந்து குழி வந்து 2 அடி தோண்டிடுவோம். இதே மாதிரி மேட்டை நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி தர மட்டத்துல இருந்தாலுமே அதுலயுமே வந்து ஃபென்சிங் வந்து சுத்தம் பண்ணி கொடுப்போம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஃபென்சிங் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? பாருங்க, குழி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மிஷின் வச்சு கரெக்டா 2 அடி குழி எடுத்துரும். ஏன்னா கல்ல பாத்தீங்கன்னா கரெக்டா 7 அடி இருக்கும். 7.2 அந்த ரேஞ்ச் இருக்கும்போது 2 அடி குழி எடுத்தா மட்டுமே தான் கரெக்டான மட்டத்துக்கு 5 அடி ஹைட்ல மட்டமா வரும். சரிங்களா? நம்ம கஸ்டமர் மேட்ல போடுறதுனால கண்டிப்பா 2 அடி எடுத்தே ஆகணும். ஏன்னா அதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா கல்லு சரிய வாய்ப்பு இருக்கு. கஸ்டமர் வந்து காங்கிரீட்டும் போட்டு தர சொன்னாங்க. அதுவுமே ரெடி பண்ணி தெளிவா போட்டு கொடுத்துட்டோம். பாருங்க, குழி போட்டாச்சு. குழி வந்து குழி கேப் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 8 அடி. 8 அடிக்கு நம்ம நார்மலா ஃபென்சிங் போடுறது வந்து 8 அடிக்கு ஒரு கல்லை வச்சு வந்து சுத்தமா போட்டு கொடுப்போம். ஏன்னா அப்பதான் கல்லு நெருக்கமா இருக்கும். 10 அடிக்கு ஒரு கல் வச்சு கூட போடலாம். ஏன்னா நம்ம பார்பெட் முள்ளு கம்பி வந்து 4 லைன் இழுத்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வலை லூஸ் ஆகிற அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி கஸ்டமர் மேல மேட்ல போடுறதுனால காங்கிரீட்டும் போட்டு தந்துருக்கனால அதுவுமே பேசிட்டாங்க. நம்ம தண்ணி, ஜல்லி, மண்ணு, சிமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி தந்துட்டாங்க. நம்ம ஒரு கல்லுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணி காங்கிரீட்டும் வந்து தெளிவா போட்டு கொடுத்துட்டோம். பாருங்க, கல்லு கொண்டு வந்தாச்சு. கல்லுமே இதே மாதிரி 7 அடினா 7 அடி கரெக்டா இருக்கும். கல்லுமே நல்லா சுத்தமா இருக்கும். சரிங்களா? பாறையில என்ன பாறை கணக்குல கல் வருதோ அந்த பாறை கணக்குல வந்து புதுக்கோட்டை கல் வந்து சுத்தமா இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மற்ற நேரங்கள் வந்து எல்லாமே தெளிவா இருக்கும். சரிங்களா? அது எந்த ரேஞ்சில் வருது, இப்ப பட்டறையில இந்த மாதிரி கல் இருக்கோ அதை நம்ம வந்து தெளிவா கொண்டு வந்துருவோம். கல் வந்து 5க்கு 4, 5.5க்கு 4 வந்து தெளிவா இருக்கும். இதுல வந்து நம்ம 8 அடி கல்லு போட்டு கொடுப்போம். 8 அடி கல்லும் போது 6க்கு 5 இருக்கும். சரிங்களா? இது வந்து அடிக்கு வந்து 145 ரூபாய் பண்ணுவோம். 1000 அடிக்கு மேல இருந்துச்சுன்னு வைங்களேன், 7 அடி கல்லு போட்டு 3 இன்ச்சு வேலை 5 அடி ஹைட்ல போடுறது வந்து அடிக்கு 145 ரூபாய் பண்ணும். அது 1000 அடியில இருந்து 500 அடிக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா 150 ரூபாய் பண்ணும். 500 அடிக்கும் உள்ள வருது அப்படின்னா 155 ரூபாய் 160 ரூபாய் பண்ணும். பாருங்க, கல் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. கல் வந்து தெளிவா இருக்கும். நல்லா புதுக்கோட்டை கல்லுங்கிறது மாவு கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கல் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதுக்காண்டி நீங்க எந்த கல்லுமே சுத்தில வச்சு அடிச்சு உடைச்சா உடையதான் செய்யும். கல் வந்து சுத்தமா இருக்கும். கல் நல்லா பெரிய கல்லா இருக்கும். ஃபென்சிங் ஒர்க் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே தெளிவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதுவே நீங்க டாடா ஆயுஷ்ல கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். டாடா ஒயரான கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். நம்ம டாட்டால வந்து நீங்க ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா தொடர்பு பண்ணுங்க. லைஃப் வந்து 15 வருஷம் 10 வருஷம் மேல வந்து லைஃப் வர்ற மாதிரி டாடா ஒரிஜினல் டாடா பியூர் கம்பில வந்து சீலோட வச்சு நம்ம சுத்தமா வந்து ஃபென்சிங் வந்து சுத்தம் பண்ணி கொடுப்போம். அந்த கல் இறக்கிட்டு இருக்காங்க. கல் நல்ல கனமான கல்லா இருந்துச்சு. நம்ம 5 பேர் வேலைக்கு வந்திருந்தோம். தெளிவான முறையில வந்து கல் வந்து சுத்தமா இறக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இதே மாதிரி ஃபென்சிங் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே சுத்தமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து உங்க இடத்துல ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ண மட்டும் போதும். கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இடத்தோட அளவு இல்ல அப்படின்னா இடத்தோட சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்கு தெரியும். ஒரு ஏக்கர் எவ்வளவு இடம் இருக்குங்கிறது தெரியும். உங்க இடத்தோட அளவு வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதை நீங்க அந்த மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்கன்னா போதும். அது எவ்வளவு வரும்ங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவா உங்களுக்கு வந்து கொட்டேஷன் போடனாலும் சரி கொட்டேஷன் போட்டுரும். இல்லை நீங்க போன் பண்ணி கேட்டாலும் சரி எந்த ரேஞ்சில் பண்ணணும், 10 அடிக்கு ஒரு கல் போடணுமா 8 அடிக்கு ஒரு கல் போடணுங்கிறதும் சுத்தமா பேசி நம்ம தெளிவா பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? சப்போஸ் நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க இடத்தோட அளவு எப்போ ஃபென்சிங் பண்ணீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து அந்த டைம்ல வந்து ஃபென்சிங் வந்து இடத்த பார்த்து தெளிவான முறையில வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுத்துரும். இந்த ஃபென்சிங் ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் நம்ம சொன்ன டேட்ல வந்து கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா முன்ன பின்ன இருக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம ஃபென்சிங் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அதுல 5 நாள்ல வேலை முடியும் நினைப்போம். கண்டிப்பா ஒரு 7 நாள் 8 நாள் கண்டிப்பா வரும். இடத்துல சின்ன பிரச்சனை இருக்கும், அளவுல பிரச்சனை இருக்கும். பக்கத்து இடத்துக்காரங்க ஃபென்சிங் போடுறதுக்கு விட மாட்டாங்க. சில இடத்துல வந்து இடம் வந்து மோசமா இருக்கும், தோண்ட முடியாது, கல் சமக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபென்சிங் பண்ணும்போது கண்டிப்பா டிலே ஆகதான் செய்யும். நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபென்சிங் வந்து கண்டிப்பா தெளிவான முறையில பண்ணி கொடுத்துரும். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நான் வேலை எடுத்து வச்சிருக்கணும். ஒரு 10ஆம் தேதி ஒரு டேட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரு 2 வேலை பெண்டிங்ல எடுத்து வச்சிருப்பேன். அது முடிக்கிறது சப்போஸ் 10 நாள் இல்லாம 15 நாள் ஆயிரலாம். அப்படிங்கிற அதுக்கு அடுத்த நாள் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சொன்ன டேட்ல வந்து பண்ணி கொடுக்குறேன் ட்ரை பண்ணுவோம். முடியாத பட்சத்துல கண்டிப்பா வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தெளிவா வந்து ஃபென்சிங் ஒர்க் எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமான முறையில வந்து தெளிவான முறையில நல்ல தரமா வந்து ஃபென்சிங் வந்து தெளிவா அமைச்சு கொடுத்துருவோம். நம்ம யூஸ் பண்ற கம்பி வந்து ராஜ்காட் ஒயர் GSM வந்து 60 இருக்கும். அதுவே நீங்க டாடா ஆயுஷோ டாடா ஒயரான் போட்டீங்க அப்படின்னா GSM வந்து 100 இருக்கும், 100 இருக்கும். ஆயுஷ் போடும்போது அது ஒரு ப்ளூ கலர் கோட்டிங் வரும். அது ஒரு 5 வருஷம் லைஃப் எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? கண்டிப்பா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு லைஃபோட வரணும் அப்படின்னா டாட்டால பண்ணி கொடுப்போம். நீங்க ஃபென்சிங் பண்ணி தெளிவா அடைச்சு கொடுத்தா போதும் அப்படின்னா நம்ம கம்பி வச்சு நம்ம வந்து சுத்தமா பண்ணி விடுவோம். பாருங்க, காங்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க. கஸ்டமர் கேட்டனால காங்கிரீட்டை நம்ம வந்து தெளிவான முறையில வந்து போட்டு கொடுத்துரும். சரிங்களா? இதுக்கு வந்து தனியா சார்ஜ் பண்ணுவோம். ஒரு கல்லுக்கு நம்ம காங்கிரீட் குழைச்சு போட்டு மட்டம் கட்டுறதுக்கு
ஒரு கல்லுக்கு தனியா 50 ரூபா சார்ஜ் பண்ணும். சரிங்களா, எடுத்து பாருங்க. கஸ்டமர் வந்து அதே மாதிரி தண்ணி எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லிட்டு தண்ணி வேணும் டேங்கர்ல கொண்டு விட்டுருங்க. பக்கத்துல எல்லாமே A to Z நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். அவங்களே எல்லாமே தரமா எல்லாமே தண்ணி டிப்பர் நம்ம வேலை செஞ்சு முடிச்சுட்டு போற வரைக்கும் 3 நாளைக்குமே டிப்பர் அங்கதான் இருந்துச்சு. குளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வேணுங்கிறதுனால கண்டிப்பா ரெடி பண்ணி தந்துட்டாங்க. இதே மாதிரி தான் எல்லாருமே கண்டிப்பா ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி தந்தா மட்டுமே. சில இடத்துல வந்து தோட்டமா இருக்கும், அதுல வந்து பம்பு செட் இருக்கும். அதனால நம்ம அதுல நம்ம தண்ணி எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது ஒரு இடத்துல ஒருமே இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு டிப்பரோ இல்லைன்னா நீங்க ஒரு கேனை கொண்டு வந்து பிடிச்சி வச்சிட்டீங்களோ, ஒரு 1000 லிட்டர் 2000 லிட்டர் பிடிச்சி வச்சுட்டா நம்ம ஆட்கள் வந்து தேவைக்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். நம்ம வந்து வெளியே இருந்து வர்றதுனால எல்லா சகல வசதி நீங்க தான் செஞ்சு தர்ற மாதிரி இருக்கும். நாமளும் அதே மாதிரி வந்து வேலை வந்து சுத்தமா தெளிவான முறையில பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, அதே மாதிரி காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா ஒரு 500 கல் வேலை 300 கல் வேலை அப்படின்னா நம்ம ஒரு 20 கல் தள்ளி வந்து மண்ணோ ஜல்லியோ கொஞ்சம் கொஞ்சமா தட்டி வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். அது ஒரு ட்ரம் வச்சு பிடிச்சி போனாதான் நம்ம வந்து சீக்கிரமா வந்து காங்கிரீட் பண்ண போட முடியும். அது வந்து டைம் கொண்டு போயிடும். இந்த மாதிரி யாரும் இருக்காங்க. தெளிவான முறையில ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி தந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து நல்ல சூப்பரா நாங்க தெளிவான முறையில பண்ணி கொடுப்போம். டைமிங் வந்து டிலே ஆகாம கண்டிப்பா பாத்துக்கணும். சரிங்களா, பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபென்சிங் பத்தி நீங்க ஒரு இடத்துல வந்து 5 ஏக்கர் இடத்துல வேலி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து இடத்தோட அளவு இல்லைன்னா இடத்தோட அளவு தெரிஞ்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. இந்த இடங்கிறத லொகேஷன் போட்டு விடுங்க. கண்டிப்பா லொகேஷன் கண்டிப்பா வேணும். அப்பதான் லொகேஷன் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா நம்ம இடத்துக்கு வந்து தெளிவா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, கரெக்டா உங்க இடத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வலையோட வந்துடும். ஒரு 2000 அடிக்கு போனா ஒரு 2000 அடி 3000 அடி ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம வலையை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடும். சரிங்களா, நீங்க டாட்டால கேட்டாலும் சரி நார்மல் ராஜ்கட் வேர்ல கேட்டாலும் சரி, நீங்க டாட்டால ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அட்வான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 2000 அடிக்கு போனோம், அடிக்கு 200 ரூபாய்க்கு வச்சு போனோம் டாட்டா ஆயுஷ்ங்கிறது. அதுல 4 லட்சம் ரூபாய் கொட்டேஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் 40,000 ரூபாய் பண்ற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து கம்பெனில வந்து நம்ம வலைக்கு ஆர்டர் கொடுக்க முடியும். நம்ம அதுக்கப்புறம் மீதி வந்து வலை வந்ததுக்கு அப்புறம் நம்ம வலையை வந்து உங்க சைட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க 80% பணம் தர்ற மாதிரி இருக்கு. இப்போ 4 லட்சம் ரூபாய் கொட்டேஷன் ஆகுது அப்படின்னா அதுல கண்டிப்பா வந்து நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் தர்ற மாதிரி. நீங்க அட்வான்ஸ் எவ்வளவு பண்றீங்களோ 50,000 ரூபாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் கழிச்சு ஒரு 3 லட்சம் ரூபாய் கையில வாங்கிட்டு வலையை கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கல்லோடு நம்ம பக்கத்துல புதுக்கோட்டை இருந்து பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம 250-200 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா நம்ம வண்டியில அடிச்சிடும். அதோட லாங்கா இருக்கு அப்படின்னா நம்ம 200 கல்லுக்கு மேல வேலை முடிச்சுன்னா லாரியில கொண்டு வந்துடும். வச்சு டிரான்ஸ்போர்ட்ல லாரியில வந்துடும். கல்லை இறக்கி மீதி வந்து வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் வருதுங்கிறத கனெக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் அட்வான்ஸ் எவ்வளவு வாங்கியிருந்து அது போக வரும்போது எவ்வளவு பணம் தந்துருக்குன்னு கழிச்சிட்டு மீதியை வந்து நம்ம வந்து கணக்கு முடிச்சுக்கலாம். சரிங்களா, டாட்டால மட்டும் அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். மற்ற நம்ம கம்பியில பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீ அட்வான்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. 3 இன்ச் வேலை 3.5 இன்ச் வேலைங்கிறது பண்ண தேவையில்ல. அதே மாதிரி நம்ம கம்பியிலுமே 2 இன்ச் 2.5 இன்ச் வேலைங்கிறது மார்க்கெட்ல வந்து ரொம்ப ரன்னிங் ஆகாது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் அதிகம். அது நம்ம அது வந்து நம்ம கம்பெனில ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் அது அடிப்பாங்க. நீங்க ஒரு பெரிய இடம் பண்றீங்க அப்படின்னா கம்பெனில ஸ்டாக் இருந்தா சொல்லுங்க, ஸ்டாக் இருக்கு நம்ம எடுத்துலாம், அட்வான்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிடுவோம். ஸ்டாக் இல்லை அப்படின்னா கம்பெனில கண்டிப்பா அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஓட்ட முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் பேசிடுவீங்க, சரி பண்ணிக்கலாம் ஓகேன்னு 2 நாள் பேசுறீங்க, 3 நாள் நமக்கு வலையை அடிச்சு வச்சுட்டு அடுத்தல பேசும்போது வந்து இப்ப பண்ற மாதிரி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வலை உட்காந்துரும். அது வந்து கம்பெனில வந்து சம்மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்ஸ் கேட்கறச்சுங்களா அப்படிங்கறது ஒரு வேலையில அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பா 2 இன்ச் 2.5 இன்ச் வேலைக்கு வந்து கண்டிப்பா அட்வான்ஸ் பண்ணா மட்டுமே தான் நம்ம வந்து அடிச்சதை எடுக்க முடியுமே தவிர மற்றபடி நீங்க கொண்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம கண்டிப்பா முடியவே முடியாது. நீங்க 3 இன்ச் வேலை 3.5 இன்ச் வேலை சொன்னீங்க அப்படின்னா நீங்க இதை அட்வான்ஸ் எதுவுமே தேவையில்ல. நம்ம மெட்டீரியல் கொண்டு வந்தது வரமே நீங்க அமௌண்ட் தந்தா மட்டுமே போதும். சரிங்களா, மத்த மாதிரி சைஸ் சின்ன 2 இன்ச் 2.5 இன்ச் வேலைக்கு வந்து கண்டிப்பா நம்ம அப்படி பண்ண முடியாது. கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது வந்து அட்வான்ஸ் போட்டீங்கன்னா அது தெளிவான முறையில சொன்ன டைம்ல வந்து 1 நாள் 2 நாள் முன்ன வந்து நம்ம வந்து அடிச்சு வந்து தெளிவா எடுத்து வேலை வந்து சுத்தமா பண்ணி கொடுத்துடலாம். பாருங்க, இது வந்து பேரையூர் டு சாஃப்ட்வேர் ரோட்டு ஓரத்துல தான் இடம். 3க்கு 3 மேல ட்விஸ்டடு கீழே மடக்கு கேட்டுமே எல்லாமே போட்டு விடுங்க. கஸ்டமர் கேட்டு கொண்டு வந்துட்டாங்க, நம்ம கேட்டுமே ஊனி ஒரு வேலையை நம்மகிட்ட தந்துட்டீங்க அப்படின்னா அதை சுத்தமா எவ்வளவுக்குள்ள திருப்தியா எவ்வளவு தெளிவா பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள நம்ம தெளிவா பண்ணி கொடுத்துரும். கேட்டு ஊனியாச்சு வரப்புல வந்து பார்க்கும்போதே தெரியும் வரப்படிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வலை வந்து சுத்தமா கட்டி கொடுத்தாச்சு. பாத்தீங்களா, இப்போ முன்னாடி என்ட்ரன்ஸ் மட்டும் வலை இழுக்க வண்டி இருக்கு, அதை இழுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம 8 அடி கல்லு போட்டு 6 அடி வலையும் போட்டு கொடுப்போம். 6 அடி கல்லு போட்டு 4 அடி வலையும் போட்டு கொடுப்போம். நம்ம கல்லுக்கு சைஸுக்கு ஏத்தாலும் வலைக்கு சைஸுக்கு ஏத்தாலும் வந்து அமௌண்ட் வைஸ் மாறுபடும். நீங்க 1000 அடி சொன்னாலும் சரி 50,000 அடி சொன்னாலும் சரி நம்ம வந்து வேலை சுத்தமா தெளிவா பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா நம்ம தொடர்பு விடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே இன்ஸ்டாலேஷன் வந்து சூப்பரா பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்கோம். இடம் வந்து தெளிவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு இடம் 5 ஏக்கர் இடம் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் முள்ளும் செடியுமா இருக்கு அப்படின்னா
நீங்க அதை சேசி போட்டு மட்டம் கட்டி தந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேலை வந்து சுத்தமா இருக்கும். நீங்க எதுவுமே பண்ணாம சுத்தமா அதை போடுங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. எதுவும் ஓரளவுக்கு நீங்க தெளிவுபடுத்திட்டு உங்களுக்கு வேலை வந்து சுத்தமான முறையில இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் மட்டம் கட்டித்தாங்க. காம்பவுண்ட் போட்ட மாதிரி சுத்தமான முறையில தெளிவான முறையில வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். கம்பியுமே நம்ம போடுற கம்பியுமே நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஜிஎஸ்எம் வந்து 60 இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். டாட்டால போடும்போது மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாவே டாட்டா ஆயுஷ்ல தான் போடுறது. ஏன்னா அது வந்து 15 வருஷம் லைஃப் இருக்கும். டாட்டா வைரானுக்கு வந்து அதோட கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி வரும். 10 ரூபா முன்ன பின்ன வரும். அது டாட்டா ஆயுஷ்ங்கிறது 200 ரூபாய் பண்ணுவோம். அது டாட்டா வைரானுங்கிறது 190 ரூபாய் பண்ணுவோம். சரிங்களா? அதுலயுமே 4 முள்ளு கம்பி எடுத்து கொடுத்துரும். டாட்டா ஆயுஷ்லேயே 8 அடிக்கு ஒரு கல் போட்டு 3 இன்ச் வரைய போட்டு கொடுக்குற கணக்குல நான் சொல்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமா இருக்கும். நம்ம எப்படி 5 சென்ட் இடம் தான் இருக்கு, நம்ம எப்படி ஃபென்சிங் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நாங்க இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டமா இருந்தாலும் நீங்க திருச்சி 5 சென்ட் இடமா இருக்கிறதுல ஃபென்சிங் பண்ணணும்னு சொல்லி கேட்டாலுமே கண்டிப்பா அது பக்கத்திலே வேலை இருக்கும், ஒரு பெரிய வேலை இருக்கும். அந்த வேலைக்கு கிளம்பும் போது நம்ம உங்களுக்குள்ள வேலையுமே வந்து நம்ம வந்து சுத்தமா பண்ணி கொடுத்துரும். எதுக்கு அப்படின்னா இந்த வேலைக்குன்னு நம்ம வந்து தனியா வர முடியாது. அங்க வேலை செய்யும் போது அந்த வேலையை வந்து உங்களுக்கு நம்ம வந்து தெளிவான முறையில வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி பழைய இடம் தோட்டம் வச்சிருப்பீங்க, ஒரு 10 ஏக்கர் இடம் வச்சிருப்பீங்க. உள்ள வந்து ஃபார்ம் வைக்கிறதுக்கோ இல்லைன்னா அக்ரிகல்ச்சருக்கு ரெடி பண்றதுக்கோ விவசாயம் பண்றதுக்கோ அதுக்கு நீங்க அடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவோம். ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, பண்ணி பண்ண அதை சுத்தி மட்டும் வேலி போட்டு தரணும். நம்ம கோழி வளர்க்கணும் அப்படின்னா 2 இன்ச் வேலை போட்டு ஃபென்சிங் பண்ணணும். அது நீங்க நார்மலா ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண அந்த மாதிரி அக்ரிக்கு ரெடி பண்ண அப்படின்னா 3 இன்ச் வேலை போட்டாலே போதும். அதுவே நமக்கு தெளிவான முறையில இருக்கும். நீங்க ஒரு இடத்துல என்ன பர்பஸ்க்கு அந்த இடத்துல வேலி போட போறீங்களோ அதை சொன்னாலே போதும். நம்ம எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணணும், டாட்டால பண்ணுமா, நம்ம கம்பியில பண்ணா போதுங்கிறத நம்ம தெளிவா சொல்லி கொடுத்துரும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவா இருக்கும். நீங்க எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணி தெரியல அப்படின்னாலுமே நம்மளுக்கு கேட்டா போதும். நம்ம அதுக்கு ஏதால உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்து வந்து வேலை வந்து சுத்தமான முறையில வந்து பண்ணி கொடுத்துரும். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து ஃபென்சிங் வந்து சுத்தம் பண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வலையை கொண்டு வந்துரும். அதுல இருந்து நீங்க ஒரு 80% பணம் தர்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா பணம் தந்தா மட்டுமே தான் வேலை பார்க்க முடியும். நீங்க பண்ணுங்க, நான் லாஸ்டா முடிக்கணும் அப்படிங்கறது நம்ம ஃபென்சிங் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு எந்த ஃபென்சிங் ஒர்க்காரங்களும் வந்து பண்ண மாட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி 80% நீங்க பணம் தந்தீங்கன்னா மட்டும் அதில் வேலை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நாங்கள் கொண்டு வந்துடுவோம். நீங்க பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து மீதி கல் லோடு நம்ம வண்டியிலனாலும் சரி, இல்லை அப்படின்னா லாரினாலும் சரி, அதை வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வருவோம். வேலை வந்து சுத்தமான முறையில் ஒரு 4 பேர் 5 பேர் வந்து சுத்தமான முறையில் வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்க சப்போஸ் கலர் அடிக்கணும், ஒரு 5 ஏக்கர் வேலையில கலர் அடிக்கணும் அப்படின்னா அது கலருக்கு மட்டும் தனியாக காஸ்ட் வரும். அது வந்து ஃபென்சிங் ஒர்க் கூட சேராது. அதே மாதிரி காங்கிரீட்டுமே வந்து கரெக்டா வந்து ஒரு கல்லுக்கு நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு வந்து ஒரு 100 கல்லு காங்கிரீட் போடணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு 5000 தனியாக மெட்டீரியல் நீங்க வாங்கி கொடுத்துடணும். நம்ம வந்து குழைச்சி கிண்டி எடுத்து போடுறதுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கு 5000 தனியா சார்ஜ் ஆகும். சரிங்களா? அது வந்து இது கூட கண்டிப்பா சேராது. அது கண்டிப்பா ஃப்ரீயா நம்ம வந்து பண்ணி கொடுக்க முடியாது. சரிங்களா? கண்டிப்பா அதை கணக்கு பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ உள்ள வந்து கட்டிட்டு இருக்காங்க. நம்ம இதுவே கட்டிட்டு கல்லு கேப் வந்து 8 அடி விட்டுருக்கோம். அது போக 4 முள்ளு கம்பி எடுத்துருக்கும் போது இன்னும் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். உங்களுக்கு வளையமே நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். வெளியில வந்து ஆடு மாடோ ஏதோ வந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது நல்லா ஷார்ப்பா இருக்கும் முள்ளு கம்பி. உள்ள கெட்டினதுக்கு அப்புறம் வந்து அதுலயே வந்து 3 பார்பெட்டு 4 முள்ளு கம்பி கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு 800 பாதுகாப்பா இருக்கும். அது போக ஒவ்வொரு பாந்து இருக்கு பாத்தீங்களா, கல்லு இடைவெளியில வந்து முள்ளு கம்பியோட சேர்த்து நம்ம வலையும் கட்டிடுவோம். வலையை கட்டும்போது அந்த முள்ளு கம்பி வலையை விடாது, வலை வந்து முள்ளு கம்பி விடாது. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம எந்த வேலை தொடங்கினாலுமே அதை தெளிவா எப்படி பண்ணா தெளிவா இருக்கும். நம்ம அதே மாதிரி 10 கல்லுக்கு 2 கல்லு போட்டு கொடுத்துருவோம். முட்டுக்கல் 5 அடி முட்டுக்கல் வந்து 2 முட்டுக்கல் வந்து போட்டு கொடுத்துரும். இப்போ 24 கல்லு வருது அப்படின்னா 12வது கல்ல வந்து நம்ம போட்டு கொடுப்போம். அதுல நீங்க ஏன் 10வது கல்லு போடல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 4 கல்ல வந்து தனியாக அதுக்கு கணக்கு பண்ணி நம்ம போட முடியாது. எதோட மையத்துல வருதோ அந்த மையத்துல வந்து உங்களுக்கு வந்து கல்லு வந்து அதில் சுத்தமா போட்டு கொடுத்துரும். சரிங்களா? பாருங்க, உள்ள இப்ப கட்டிட்டு இருக்காங்க. இடம் தெளிவான முறையில 5 அடி ஒசரத்துல ஹேரக்ட் மட்டம் பார்த்து சுத்தமா பண்ணி கொடுத்தாச்சு. வேலை வந்து தெளிவா பண்ணி கொடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதான் சொன்னோம் பாத்தீங்களா, முள்ளு கம்பிக்கும் வலைக்கும் கட்டிட்டு இருக்காங்க. இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கட்டும்போது உங்களுக்கு வலை வந்து லூஸ் ஆகாது. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கமோ அதே ஸ்ட்ராங்ல லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க? நம்ம கம்பிங்கிறது ஒரு 8 வருஷம் மேல லைஃப் வரும். இங்க டாடா கம்பிங்கிறது வந்து 10 வருஷமும் இருக்கு, 15 வருஷத்துக்கு மேல லைஃப் வரதும் இருக்கு. அதே மாதிரி நாட்டட் ஃபென்ஸும் இருக்கு, அது 20 வருஷம் மேல லைஃப் வரும். சரிங்களா? நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்களோ அதுக்கேத்துல வந்து நம்ம வந்து தெளிவா வந்து பண்ணி கொடுப்போம். இப்போ ஒரு இடத்துல ஃபென்சிங் பண்ண போறோம், 2 அடி 1.5 அடி கீழே பாறை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா கல் வந்து கொஞ்சம் மேல கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கீழே பாறை இருக்க இடத்த வந்து ஒண்ணுமே செய்ய முடியும். இப்போ ஒரு சரல் மண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம தண்ணி ஒரு நாள் ஊத்தி போட்டு அடுத்த நாள் கூட மிஷினை போட்டு அடிச்சுக்கலாம், கை வச்சு கூட தோண்டிக்கலாம். நம்ம பாறையா இருக்க இடத்த வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுல வந்து கல் மேலேயும் கீழே கண்டிப்பா அது இப்படி இருந்தாலும் அதை யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளவுக்குள்ள நெருக்கி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்தோம். பாருங்க, நம்ம போர்டு இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து தொடர்பு கொள்ளுங்க.
பேசுங்க. நீங்க எவ்வளவு எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணி நினைக்கிறீங்களோ நீங்க நம்மகிட்ட பேசுங்க. அந்த அளவுக்கு வேலை வந்து சுத்தமா வந்து நம்ம வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். சரிங்களா? நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து நெருக்கி எவ்வளவுக்குள்ள கம்மியா கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கம்மியா கொடுப்போம். அதுக்கு கீழே லாஸ்டா கணக்கு முடிக்கும் போது அமௌண்ட் கண்டிப்பா குறைக்க முடியாது. ஏன்னா நம்ம நெருக்கி தான் அமௌண்ட் கொடுத்துருப்போம். நம்ம 145 ரூபா பண்ணுங்கிறத 160 ரூபாய்க்கு சொல்லி 150 ரூபாய்க்கும் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம கேட்கறதே கிடையாது. அப்படி கொஞ்சம் 10 ரூபா குறைச்சிட்டாங்கிறது சந்தோஷம் இருக்கும். அப்படின்னு கிடையாது. நம்ம தெளிவான முறையில் நெருக்கி நீங்க 4 ஃபென்சிங் கரெக்ட் விசாரிங்க. இந்த மாதிரி ஃபென்சிங் பண்றதுக்கு எவ்வளவு வரும், 18 அடி ஒரு கல்லு போட்டு 3 இன்ச்சு விலை, மேல ட்விஸ்டட் ஃபென்ஸ் 4 முள்ளு கம்பி இழுத்து பண்றதுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி விசாரிங்க. விசாரிச்சுட்டு நம்ம கேளுங்க. அதோட நம்ம வந்து கம்மியான பிரைஸ்ல தான் பண்ணி கொடுப்போமே தவிர ஜாஸ்தியா கண்டிப்பா இருக்காது. சரிங்களா? கேட்டுட்டே நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த மாசம் பண்ற மாதிரி இருந்தா நீ இப்போ 10ஆம் தேதி கூப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இடையில வந்து நம்மளுக்கு ஒரு வேலை எடுத்து வச்சுட்டே இருப்போம். அதுக்கடுத்து அந்த வேலை இந்த டைம்ல முடிஞ்சு வருது. அதுக்கு உங்களுக்கு ஒரு டேட்டை கொடுத்து நம்ம அந்த டேட்ல பண்ற மாதிரி இருக்கும். டேட்டை கொடுத்தாலுமே ஒரு நாள் 2 நாள் முன்ன பண்ண இருக்கும். அந்த வேலையை பொறுத்த அளவுக்கு சில இடத்துல உடனே செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும், சில இடத்துல செய்ய முடியாது, சில இடத்துல பிரச்சனை இருக்கும், கல்லோடு வர டைம் ஆயிரும். புரியுங்களா? அப்படிங்கிற பட்சம் நம்ம கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் முன்ன பண்ண இருக்கும். எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வேலை வந்து முடிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி டாட்டா கம்பி அப்படின்னா எப்படி பண்ணோம் அப்படின்னு நீங்க அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்பெனில வந்து ஆர்டர் கொடுத்துருவோம். டாட்டா கம்பியை பொறுத்த அளவுக்கு நம்ம சொன்ன அடுத்த நாளே வந்து வராது. கம்பெனி ஸ்டாக் இருந்தா 2 நாள் அனுப்பி கொடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னா சில வந்து நிறைய அதிகமான ரோல் வந்து 100 கட்டு 200 கட்டு வேற வேலை ஓட்டுவாங்க. நம்ம 3 இன்ச்சு கொடுப்போம், அவங்க 2 ரேஞ்சில் ஓட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கம்பியை ஓட்டுவாங்க. கண்டிப்பா 10 நாள் மேல கம்பி ஓட்டி வெளியே வரதுக்கு 10 நாள் 10 to 15 நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அட்வான்ஸை போட்டுட்டு அடுத்த 2 நாள் போன் போட்டு வலை வந்துட்டான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வராது. வந்துட்டு அப்படின்னா நான் போனை போட்டு சொல்றேன், வலை வந்துட்டு நம்ம வேலை இருக்கு, அதை முடிச்சு நாங்க வரது தெளிவா இருக்கும்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். நீங்க அட்வான்ஸ் 10,000 போட்டுட்டு வலை வந்துட்டான்னு அந்த மாதிரி கேட்காதீங்க. நம்ம வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு லைனா வரும்போது நம்மளே உங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் வலை இறக்கி வேலை செஞ்சிடும். சரிங்களா? கண்டிப்பா வந்து அட்வான்ஸ் வாங்கி வேலை எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு டைமை கொடுத்துருவோம். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வேலை வந்து சுத்தமான முறையில இருக்கும். நம்ம பணத்தை கொடுத்துட்டோம், வலை வந்துட்டா என்னன்னு தெரியல, போன் பண்ணலன்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். உங்க நம்பர் என்கிட்ட இருக்கும். நீங்க எப்போ பேசுனீங்களோ அதோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அந்த டைம்ல வரும்போது ஒவ்வொரு லைனா ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா வந்து அந்த டைம் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வேலை வந்து தெளிவான முறையில போட்டு கொடுப்போம். பாருங்க, நம்ம பண்ற புறாம மேல முள்ளு வர்ற மாதிரி வேலைதான் வலை தான் போட்டு கொடுப்போம். மேலேயே முள்ளு வந்துடும். கீழேயும் சில அதிகமா வந்து ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது டாடா கம்பெனியும் சரி, இல்ல அப்படின்னு நம்ம நார்மல் ராஜ்காட் வயர்லயும் சரி கீழேயுமே ட்விஸ்டட் போட்டு வந்து அடிச்சு வாங்குறதுக்கு வந்து இப்ப நீங்க 2 கட்டு ஆர்டர் கொடுத்துட்டு கீழேயும் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கம்பெனில ஓட்ட மாட்டாங்க. ஒரு 20 கட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கம்பெனில வந்து தெளிவான முறையில வந்து ஓட்டி கொடுப்பாங்க. பாருங்க, வேலை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்கும் ஃபென்சிங் பண்ண அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமல்ல எதுவும் ஃபென்சிங் பத்தி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம தொடர்பு பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம சர்வீஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து தெளிவான முறையில் 5 சென்ட்னாலும் சரி, 50 சென்ட்னாலும் சரி, 500 ஏக்கர்னாலும் சரி, அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாலும் சரி ஃபென்சிங் வந்து கொட்டேஷன் கொடுத்து வந்து தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுப்போம். நீங்க எந்த மாதிரி கம்பி கேட்குறீங்களோ டாட்டாலும் சரி, ராஜ்காட் வேணாலும் சரி, தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வந்து அமைச்சு தர நம்மளால முடியும். கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. பட்ஜெட்ல பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பிளாட்டுக்கு வந்து முள்ளு கம்பி மட்டும் போட்டா போதும் அப்படிங்கறதுல பட்ஜெட்டான முறையில வந்து உங்களுக்கு கையில காசு அதிகமா செலவாகாத மாதிரி எவ்வளவுக்குள்ள சுத்தமா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவான முறையில கொட்டேஷன் கொடுத்து உங்களுக்கு சுத்தமா பண்ணி கொடுப்போம். நீங்க ஃபென்சிங் அமைக்கிறது அவ்வளவு லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா செலவு ஆகாதுன்னு செய்யும். ஆனா நான் செலவுலையுமே குறைச்சி எவ்வளவுக்குள்ள குறைச்சி பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள குறைச்சி வந்து நம்மளால ஃபென்சிங் அமைச்சு தர முடியும். கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நம்ம கொட்டேஷன்ல என்ன அது சொல்றோமோ, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றோமோ அதே ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து தெளிவான முறையில 2 இன்ச் வேலைனா 2 இன்ச் வேலை, 3 இன்ச் வேலைனா 3 இன்ச் வேலை, அதை வந்து சுத்தமா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இல்ல அக்ரிமெண்ட் போட்டு நம்ம ஃபென்சிங் பண்ணோம், அதுவுமே தெளிவான முறையில பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து சுத்தமான ஃபென்சிங் வேலை வந்து தெளிவான முறையில தரமான முறையில அமைச்சு தரோம். நன்றி மக்களே. இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்.